அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 5/9/2025 ஆவணி மாதத்தின் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம். ஆவணியில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல இந்த இடத்துல இந்த 2 பொருளை நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேரும். பணம் சேர நிறைய சூட்சமங்கள், பரிகாரங்கள், மந்திரங்கள் இருக்கு. அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஆன்மீக கதைகள், புராண கதைகள், இதிகாசங்கள் இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம், அதிலும் குறிப்பாக 8/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய மகாலயபட்ச நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு இடம், மகாலட்சுமி தாயாரின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை அந்த கல்லுப்பு ஜாடிக்கு மேலே தான் செய்ய போறீங்க. இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில், சுத்தமான கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து அடுப்பு பக்கத்தில் முதல்ல வச்சுக்கோங்க. அதன் மேலே கொஞ்சமாக துளசி இலைகளை வைக்கணும். துளசி திருமாலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள். மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய கல்லுப்பு மேலே திருமாலுக்கு பிடிச்ச துளசி இலையை வச்சு அது மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சிருங்க. வச்சுட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க, சுக்கிர பகவானை வேண்டிக்கோங்க. இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 வரக்கூடிய சுக்கிரகோரை, மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9. நான் இந்த நேரத்தை சப்போஸ் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இரவு 10 மணிக்குள்ள, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ள செஞ்சுக்கோங்க. நான் காலையில் 6 to 7 தவற விட்டுட்டேங்க, மதியம் 1 to 2, மதியம் 1 to 2 தவற விட்டுட்டேங்க, சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள, இல்லை குறிப்பிட்டு 8 to 9 சுக்கிரகோரை நேரத்தில் இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை செய்யுங்க. பிரதோஷ நாளில் தவறாமல் சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. அதிலும் ஒரு முக்கியமான குறிப்பு, பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடிய பொருள் நம்மளுக்கு விஷமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 4:30 7 மணி வரைக்கும் மட்டுமாவது சிவனை நினைச்சு விரதம் இருங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக குறிப்புகளையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவ சிவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.